ஹாய் அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு பேபிஸ் கேலரி. ஏப்ரல், மே, ஜூன் இது மாங்காய்க்கான ஒரு ஸ்பெஷல் மந்த்னே சொல்லலாம். இன்றைக்கி நான் மேங்கோ வச்சு நான் என்ன செய்ய போகிறேன், இன்றைக்கி நான் மேங்கோ ரைஸ் தான் செய்ய போகிறேன் என்னோடய ஸ்டைலில். நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். ஒரு நல்ல பெரிய மாங்காய் எடுத்துக்கங்க. அதை ஸ்கின்னோடு தான் நான் செய்ய போகிறேன். சில பேர் ஸ்கின் இல்லாத செய்வாங்க, ஆனால் எனக்கு ஸ்கின்னோடு செய்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஸ்கின்னில் நிறைய பெனிஃபிட்ஸ் சத்து இருக்குது. அதனால் நான் ஸ்கின்னோடு தான் துருவி எடுத்திருக்கேன். இதே மாதிரி நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கங்க. அதுக்கு தாளிப்புக்கு கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், வேர்க்கடலை 1 டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க. இது 2 கப் ரைஸ் போட்டிருக்கேன். அதை நல்லா வடித்து அதை ஆற வச்சு வச்சுக்கோங்க. நல்லா ஒரு ஃப்ரை ஃபைன் நல்லா காயிட்டும். எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா படப்படன்னு பொரியட்டும். நான் எப்படி செய்கிறோன்னா பிகினர்ஸ் பார்த்து செய்யுங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கங்க. அதான் நல்லா பொரியட்டும். வரமிளகாய் ஒரு 4 எடுத்துக்கங்க. வரமிளகாய் ஒரு 4 எடுத்துக்கங்க. அதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நான் கடலைப்பருப்பும் வேர்க்கடலையும் பொரிக்க போகிறேன். அது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். சூப்பராக இருக்கும் இந்த மேங்கோ ரைஸு. இந்த சீசனில் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா மேங்கோ இருக்கும் போது நிறைய வெரைட்டி செய்யலாம். மேங்கோ ரைஸு செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. பெருங்காயப்பொடி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம ஹீரோ மேங்கோவை அதில் போட்டுக்கோங்க. நல்லா துருவி நான் ஸ்கின்னோடு செய்கிறேன், சூப்பராக இருக்கும். பிகினர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த மேங்கோ ரைஸை தேவையான சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இதே மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அந்த தண்ணி வத்துற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணிலாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. அந்த மேங்கோவில் இருக்கிற தண்ணியே வத்துற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. ரைஸை போட்டுக்கோங்க. நல்லா உதிரி உதிரியாக இருக்க ரைஸு. இதை நல்லா கிளறி விடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மேங்கோ ரைஸு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா தேங்காய் எண்ணெய். இதுதான் மெயின். இதுக்கு இந்த தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இந்த மேங்கோ ரைஸ்க்கு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சூப்பரான மேங்கோ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு இன்றைக்கி மேங்கோ ரைஸு, வத்தல், எக்கு, பிக்கிள், மேங்கோ பிக்கிள். புதுசாக பார்க்குறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, பாய்.